இந்தியாவிலே வேகமான ஸ்மார்ட் போன் iQOO 11 இப்ப நம்ம கிட்ட இருக்கு. இதுல இந்தியாவில் முதல் முறையாக Snapdragon 8 Gen 2 அபிஷியலி லான்ச் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க. அண்ட் டிஸ்ப்ளேவை பொறுத்தவரைக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கு 2K ரெசல்யூஷன்ல 144 Hz சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. அதுவும் சாதாரண டிஸ்ப்ளே கிடையாது, E6 AMOLED டிஸ்ப்ளே. அண்ட் இன்னும் நிறைய விஷயங்களும் இதுல இருக்கு. ஒவ்வொரு விஷயமா பார்க்கலாம். புடிச்சிட்டேன். உலகத்திலே வேகமான ஸ்மார்ட் போன் இதுன்னு சொல்றாங்க. உண்மையா? பார்த்துருவோம். பின்பக்கமாக இங்கே V2 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா? அதாவது இதில் V2 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிப்பில் பல விஷயங்கள் பண்ண முடியும். பட் குறிப்பான விஷயம் என்னென்னா, லோ லைட்டில் நீங்கள் வீடியோ எடுத்தால் கூட நல்லா வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஃபோனில் மட்டும் அதை எடுத்தால் எப்படி? அதனால் இருக்கிறதுலே பெஸ்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லக்கூடிய மற்ற ரெண்டு ஃபோன், iPhone 14 Pro Max அண்ட் Samsung Galaxy S22 Ultra, இது ரெண்டுத்தையுமே நான் எடுத்திருக்கேன். ஸோ மொத்தமாக 3 ஃபோனையுமே சைட் பை சைடு வைக்கிறேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு பாருங்க. ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கான குவாலிட்டி iQOO இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு வேணா சொல்லலாம். பட் கம்பேரிட்டிவ்லி அதோடைய பிரைசிங்ல பாதி தான் இது இருக்கு. அந்த பிரைசிங் ஓரளவுக்கு அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லும். அதுவும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா லோ லைட்ல நம்ம எடுக்கக்கூடிய வீடியோல கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாரிட்டி நல்லா இருக்கு, ஸ்டெபிலிட்டியும் வந்து நல்லா இருக்கு. ஸோ அவங்க அந்த லோ லைட்ல என்ன ஒர்க் பண்ணியிருக்கோம், எது வந்து நல்லா வரும்னு சொன்னாங்களோ அது பல இடங்கள்ல நல்லா ஒர்க் ஆகுது. ஆனா நீங்க 3 பார்த்துருக்கீங்க. இந்த 3ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கம்பேரிசன் பண்ணக்கூடாது தான், பட் ஸ்டில் இருந்தா பண்றதுல என்ன தப்பு தெரிஞ்சுக்கலாம். இந்த மொபைலுடைய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இதோட டிஸ்பிளேங்க. ஸோ டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அவுட்டோர் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா டைரக்ட் சன்லைட் கூட எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது. சன்லைட் நல்லா ஹார்ஷாக இருக்கும்போது கூட எங்களால் யூஸ் பண்ண முடிஞ்சது பிரச்சனை இல்லாமல். ஏன்னா பீக் பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1800 nits வந்து இருக்கு. அண்ட் மற்ற விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 6.78 இன்ச்சுக்கான ஒரு 2K ரெசல்யூஷன் நமக்கு E6 AMOLED டிஸ்பிளே வந்து தந்திருக்காங்க. 144 Hzக்கான ரெஃப்ரெஷ் வந்து இது சப்போர்ட் பண்ணுது. இது ஒரு 10-bit பேனல் தான். HDR 10+ கான சப்போர்ட்டும் இருக்கு. உங்களுக்கு கார்னிங் உள்ள கிளாஸ் விக்டஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கும்னு சொல்றாங்க. போட்டு பார்க்கலாமா? வேணாம், ஏன்னா ஒரு வாரத்தை ரிட்டர்ன் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு படிச்சிடும். சரி, மெயினான விஷயம் என்னன்னா உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸ்லயும் HDR-க்கான சப்போர்ட் இருக்கு. நாங்க யூஸ் பண்ண வரைக்கும் பாத்தீங்கன்னா எங்களுக்கு கலர்ஸ் எல்லாம் பார்க்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஒரு நல்ல குவாலிட்டி ஆஃப் AMOLED டிஸ்ப்ளே தான் யூஸ் பண்ணிருக்காங்க. வியூயிங் ஆங்கிள்ஸும் பார்க்கிறதுக்கு வந்து நல்லா இருக்கு. கலர்ஸ் பஞ்சியா வந்து தெரியுது. ஸோ டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் டாப் நாச்சா கொடுத்துருக்காங்க. என்ன ஒரே விஷயம், இது ஃபிளாட்டான டிஸ்ப்ளே. பட் இந்த ஃபிளாட்டான டிஸ்ப்ளேக்கு காரணம் என்னன்றது பார்க்குற பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன், அதாவது iQOO ஜென்ரலி லான்ச் பண்றதே அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டடா தான் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இதுவுமே அதே மாதிரி தான். ஸோ ஒரு கேமிங் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க பார்க்கும்போது ஃபிளாட்டான டிஸ்ப்ளே தான் நிறைய பேர் கன்சிடர் பண்ணுவாங்க. சோ இதுலயும் ஃபிளாட்டா கொடுத்திருக்காங்க. அப்ப கேமிங் எப்படி? Snapdragon 8 Gen 2 இதோட AnTuTu பெஞ்ச்மார்க் ஸ்கோர் பாருங்க. அண்ட் நாங்க இதுல த்ராட்லிங் டெஸ்டும் ரன் பண்ணி பார்த்தோம். அதோட ரிசல்ட்டும் வந்து பாருங்க. சோ இன்னைக்கு தேதியில ஒரு ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப ஸ்டேபிளான ஒரு Snapdragon உடைய ஒரு ஃபிளாக்ஷிப் சிப் அப்படினா இத சொல்லலாம். ஏன்னா இதற்கு முன்னாடி எனக்கு பர்சனலி பிடிச்ச ஒரு சிப்னு சொல்லி நான் ரொம்ப மாசமா சொல்லிட்டு இருந்த ஒரு சிப் எதுனா Snapdragon 870. அதுக்கு அப்புறமா வந்த அந்த 888 இருக்கட்டும், 888 Plus இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட்டிங் இருந்தது, பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, த்ராட்லிங் அதிகமாக இருந்தது, இந்த மாதிரி ஏகப்பட்ட இஷ்யூ இருந்தது. Snapdragon 8 Gen 1 ஓரளவுக்கு பரவாயில்லையா இருந்தது. அண்ட் 8 Gen 2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸும் அதிகமாக இருக்கு. அட் த சேம் டைம் உங்களுக்கு எஃபிஷியன்சியுமே நல்லா இருக்கு. உங்களுக்கு கோர் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேமிங் விளையாடும் போதும் உங்களுக்கு கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே வந்து நல்லா இருக்கு. அண்ட் இவங்க 144 Hzக்கான ரெஃப்ரெஷஸ் இருக்குன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? இது எல்லா கேமிங்குமே சப்போர்ட் கிடையாதுங்க. ஜென்ஷன் இம்பாக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கேம்ல நீங்க அதுவும் அந்த கேம் இன்டர்போலேஷன்லாம் வந்து ஆன் பண்ணி விளையாடும் போது உங்களுக்கு 144 Hz வந்து கிடைக்குது. மற்றபடி மற்ற கேம்ஸ்ல நார்மலா 60, 90, 120 எந்த கேம் எவ்வளவு சப்போர்ட் பண்ணுதோ அந்த ரெஃப்ரெஷஸ்ல தான் நீங்க கேம் விளையாட முடியும். அண்ட் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. நீங்க ஹெவி கேம்ஸை ரொம்ப நேரம் விளையாடினாலும் வந்து சூப்பரா விளையாடுது. லேக் கிடையாது, எந்த ஒரு ஃப்ரேம் டிராப்ஸும் வந்து கிடையாது. ஸோ கேமிங்கை பொறுத்த வரைக்கும் நல்லாவே வந்து விளையாட முடியுது. அதிகமாக கேம் விளையாடினா அதில் ஹீட்டிங் இஷ்யூ இருக்குமா டவுட் இருக்கும். அண்டு ஸ்னாப்ட்ராகனில் ரீசெண்ட் டைமில் ஹீட்டிங் எல்லாம் வேற லெவலில் இருந்தது. ஸோ இதில் ஹீட்டிங் இருக்கு, பட் அது ஓவர் ஹீட்டிங் கிடையாது. அதாவது பின்பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரப்பரைஸ்டு ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? அதனாலேயே அந்த ஹீட்டிங் வந்து நல்லாவே வந்து விசிபிள் ஆகுது. அந்த ஹீட்லாம் வெளியில் போகல. பட் அந்த ஹீட்டிங் வந்தாலுமே ஒரு 30ல் நாங்கள் ஆரம்பிச்சு 32லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா, அந்த ஹீட்டிங் இருக்கும்போது 42 டிகிரி வரைக்குமே அந்த ஹீட்டிங் வந்து போகுது. பட் கொஞ்சம் நேரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே வந்து ட்ராப் ஆக ஆரம்பிச்சிடுது. ஸோ கூலிங்க்கு இவங்க யூஸ் பண்ண டெக்னாலஜி
டெக்னாலஜியுமே நல்லா ஒர்க் ஆகுது. கேமிங்காக இவங்க ஏகப்பட்ட விஷயங்களை கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் சென்சிட்டிவ் ஸ்க்ரீன் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் லெஃப்ட் ரைட்டில் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மேப்பிங் பண்ணிவிட்டு நீங்கள் வேணுன்ற கீஸ் வந்து அசைன் பண்ணி வச்சுக்கலாம். அது யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது. அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஷன் கண்ட்ரோலும் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஜைரோஸ்கோப்பில் இருந்து பல விஷயங்களுக்கு சென்சிட்டிவிட்டி எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஒருவேளை அதிகமாக வேணும்னு நீங்கள் அதிகமாக வச்சுட்டிங்கன்னா ரொம்பவே வந்து ஆக்டிவாக கூட வந்து வச்சுக்கலாம். ஸோ கேம் விளையாடுறவங்களுக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை கொடுக்கறது மட்டும் இல்லை, அது நாங்கள் யூஸ் பண்ண வரைக்கும் கரெக்டாகவும் ஒர்க் ஆகுது. பேட்டரியை பொறுத்தவரைக்கும் இவங்க 5000 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 120 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜரையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 120 வாட்டில் நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 1 to 50% அப்படின்றது 10 மினிட்ஸில் சார்ஜ் ஆகுது. அண்ட் 1 to 75 அப்படின்றது 18 மினிட்ஸில் ஆகுது. அண்ட் எங்களுக்கு 100% ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் அப்படின்றது அப்ராக்சிமேட்லி ஆகுது. அண்ட் பேட்டரி லைஃபை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஸ்க்ரீன் ஆன் டைம் ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அப்ராக்சிமேட்லி 7 hours கிட்ட ஸ்க்ரீன் ஆன் டைம் வருது யூஸ் பண்ணுறதை பொறுத்து. ஒருவேளை நீங்கள் கேம் அதிகமாக விளையாடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நாங்கள் 1 hour கேம் விளையாடும்போது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 25% 30% வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து பேட்டரி வந்து ட்ரெயின் இருந்தது. ஸோ நீங்கள் அதிகமாக கேம் விளையாண்டிங்கன்னா ஒரு நாள் தான் வரும். உங்களுடைய ஸ்க்ரீன் டைமும் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அண்ட் சார்ஜ் போடும்போதும் சரி, உங்களுக்கு யூஸ் பண்ணும்போதும் சரி, கேமரா அதிகமாக யூஸ் பண்ணும்போதும் சரி, இந்த இடத்துல ஹீட்டிங் அப்படின்றது அந்த அளவுக்கு வந்து இல்லவே இல்லை. ஆனால் சார்ஜ் போடும்போது கண்டிப்பாக பேட்டரியை விட உங்களுக்கு சார்ஜர் வந்து கொஞ்சம் அதிகமாக ஹீட் ஆகுது. அவுட் ஆஃப் த பாக்ஸில் நமக்கு FunTouch OS 13 வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா Android 13 மேலே ரன்னாக இருக்குது. ஸோ லேட்டஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கொடுக்குறது நல்லது தான். 3 வருஷத்துக்கான OS அப்டேட் தருவோம்னு சொல்லியிருக்காங்க, which is really good. ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா Android 16 வரைக்குமே அப்டேட் வரும் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இது எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். ஆனால் இந்த UI யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. நிறைய விதமான ஷார்ட்கட்ஸ் இருக்குது. ஏகப்பட்ட விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. கலர் மாற்றலாம், டெக்ஸ்ட் எல்லாமே இருக்குங்க. நிறைய ஷார்ட்கட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் கேமிங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஷார்ட்கட்ஸ் இருக்குது. பட் முக்கியமான விஷயம் என்னென்னா ப்ளோட்வேர்ஸ் இதுலேயுமே இருக்குது. அதில் ஒரு சின்ன நல்ல விஷயம் என்னென்னா நீங்கள் வேணான்ற ப்ளோட்வேர்ஸ் ஒரு சில தான் அன்இன்ஸ்டால் வந்து பண்ண முடியுது. சரிங்களா? அண்ட் மற்றபடி நம்ம வந்து ரியல்மியில் ஒரு விஷயம் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அந்த ஹாட் கேம்ஸ், ஹாட் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த விஷயம் இதுலேயுமே இருக்குது. அதை நீங்கள் டர்ன் ஆஃப் பண்ணணும்னா நீங்கள் அந்த விவோ மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டு அந்த ஸ்டோரில் போயிட்டு அந்த செட்டிங்ஸ் எல்லாம் போயிட்டு நீங்கள் வந்து டர்ன் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த விஷயம் இல்லைன்னா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அதுவாச்சும் பரவாயில்ல, 25,000, இது 60,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அது இல்லாமல் இருந்திருந்தால் பெட்டர். பட் அட்லீஸ்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குன்றது தெரிஞ்சுக்கோம். கேமராவில் எல்லா பிராண்டும் 100, 150 சொல்லி செஞ்சுரி அடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க 50ல் நின்றுட்டாங்க. பட் பரவாயில்ல, அதோடைய குவாலிட்டி நல்லா இருந்தால் ஓகே. ஸோ எக்ஸாக்ட்லி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சலுக்கான சாம்சங் GN5 அப்படின்னு சொல்லக்கூடிய சென்சர் கொடுத்துருக்காங்க. OS சப்போர்ட்டும் வந்து இருக்கு. 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர், இதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்கலாம். அண்ட் மூன்றாவதாக உங்களுக்கு 13 மெகாபிக்சலுக்கான 2x டெலஃபோட்டோ லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமராவை பொறுத்த 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இதுல இருக்கு. அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன் இருக்கும்போது இமேஜ் குவாலிட்டி எல்லாம் பார்க்கிறதுக்கு ரொம்பவே நல்லா வருதுங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனா உங்களுக்கு கலர்ஸா இருக்கட்டும், டீடைல்ஸா இருக்கட்டும், ஷார்ப்னஸுமே வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. ஒரு சில இடங்கள்ல டைனமிக் ரேஞ்சுமே வந்து நல்லா இருக்கு. ஸோ இந்த பட்ஜெட்ல நான் எதிர்பார்த்த ஒரு கேமரா குவாலிட்டி இவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை நீங்க ஆப்ஜெக்ட் எடுக்கும்போது, அதாவது வந்து மனிதர்களை வந்து எடுக்கும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எடுக்கக்கூடிய இடத்தை பொறுத்து அந்த இமேஜ் குவாலிட்டி வந்து மாறுது. பட் ரொம்ப அதிகமாக வந்து மாறல. ஜென்ரலா நீங்க பார்க்கும்போது நல்ல பஞ்சியா வந்திருக்கு. பார்க்கும்போதே வாவ் நல்லா இருக்குப்பா அப்படின்னு வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து தோணும். எல்லா இடமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா பேக்ரவுண்ட், ஃபோர்கிரவுண்ட் எல்லாமே வந்து கலர் வந்து பஞ்சா தான் வந்து தெரியுது. அண்ட் நீங்க ஒருவேளை போர்ட்ரேட் ஷாட் யூஸ் பண்ணீங்கனாலுமே எட்ஜ் டைரக்ஷன் ரொம்பவே வந்து நல்லா இருக்கு. ஸோ கேமரா குவாலிட்டி ரியர் ஃபேசிங்ல பிரைமரி கேமராவை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது. அண்ட் டெலஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் நீங்க 2xல ஜூம் பண்ணி எடுக்கிறத விட 50 மெகாபிக்சல்ல நீங்க எடுக்கக்கூடிய ஷாட்டே வந்து உங்களுக்கு அழகா ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா அதே குவாலிட்டி வந்து கிடைச்சிருது. அதுலயும் எந்த ஒரு இஷ்யூமே வந்து கிடையாது. அண்ட் இதுல சூப்பர் மூன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் தந்திருக்காங்க. நிலாவுக்கு போய் எடுக்க முடியுமா அப்படின்னு யோசிக்க வேணாம். இருந்த இடத்துல இருந்து நிலாவை ஜூம் பண்ணி எடுக்கலாம். அது ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. நம்ம சாம்சங்ல வந்து 100x வரைக்கும் ஜூம் எல்லாம் போகும்ல, அந்த அளவுக்கு வந்து வராது. பட் ஜென்ரலி 50 மெகாபிக்சல் கேமரால உங்களுக்கு எவ்வளவு வருமோ ஓகே இருக்குது, எடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு வந்து வருது. செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் இமேஜ் குவாலிட்டி நல்லா இருக்கு. ஆனா இந்த பட்ஜெட்ல இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்க தோணுது. பட் ஜென்ரலி நீங்க பார்க்கும்போது ஆன்லைன்ல ஷேர் பண்றதுக்கு மற்ற எல்லா விஷயங்களுக்கும் இமேஜ் குவாலிட்டி நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். நார்மலும் சரி, போர்ட்ரேட் ஷாட்டும் சரி. வீடியோல பின்பக்க கேமரால உங்களால 4K வீடியோ எடுக்க முடியும், 8Kலயும் வீடியோ எடுக்க முடியும். ஆனால் செல்ஃபி கேமராவில் வெறும் 1080p மட்டும்தான், அதுவும் 30 fps மட்டும்தான் வீடியோ எடுக்க முடியும். 4K இல்லை, அட்லீஸ்ட் அந்த 60 fps அதுவுமே இல்லை. இது ஒரு மிகப்பெரிய கால். ஏன்னா நிறைய பேர் 4Kல செல்ஃபியில் வீடியோ எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய டவுன் பாயிண்டாக இருக்கும். ஸோ தெரிஞ்சுக்கோங்க என்னத்தை சொல்கிறது அப்படின்னு வந்து தெரில. ஸோ பாருங்கள் கலர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, ஆரஞ்சு, ப்ளூ, க்ரீனு எல்லாம் எப்படி தெரியுது. இப்போ நான் அப்படியே வெயிலில் போகிறேன், டேரெக்டாக மேலே இருக்குது சன்லைட். இப்போ என் ஃபேஸ் எப்படி தெரியுது பாருங்கள். பேக்ரவுண்ட்லாம் ஒயிட்டான மாதிரி தெரியுது. பட் எப்படி இருக்குது, இப்போ திரும்ப ஷேடோவில் போகிறேன் பாருங்கள்.
இந்த வீடியோ நம்ம ரியர் ஃபேசிங் கேமரா எடுத்துருக்கோம். ஸோ ரியர் ஃபேசிங்ல மேக்ஸிமம் 8K எடுக்க முடியும். பட் நான் இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 4K 60 FPS எடுத்துட்டு இருக்கேன். ஆடியோ வீடியோ பாருங்க, ப்ளஸ் ஸ்டெபிலிட்டியும் எப்படி இருக்குன்னு நான் வாக் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. அப்படியே ரன் பண்ணலாமா? ஸோ இப்போ இந்த வீடியோ எப்படி இருந்தது? இந்த வீடியோ நம்ம ரியர் ஃபேசிங் கேமரா எடுத்துகிட்டு இருக்கோம். ஆடியோ வீடியோ எல்லாமே இதில் தான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ரியர் ஃபேசிங் கேமரா யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு vlog பண்ணால் எப்படி இருக்குமோ அதை உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் ஒரு சாம்பிள் இந்த மாதிரி நான் வச்சு எடுத்துகிட்டு இருக்கேன். சரியான வெயில், 12 மணி கரெக்டாக டேரக்ட் சன்லைட், ஹார்ஷ் சன்லைட் வந்து அடிக்குது. ஸோ இதில் என்னுடைய எல்லோ கலர் ஷர்ட் வெள்ளையாக தெரியுதா எல்லோவாக தெரியுதா பாருங்கள். திரும்ப ஷேடோவுக்கு போகிறேன். ஸோ இப்போ பார்க்கறதுக்கு கலர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது சொல்லுங்கள். டிசைனை பொறுத்த வரைக்கும் இந்த வெள்ளை கலர் எனக்கு பர்சனலி பிடிக்கும். நம்ம ஏற்கனவே லாஸ்ட் ஜென்ரேஷன்லையும் பேசியிருந்தோம், அதே டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் ரொம்ப மாற்றாமல் வச்சிருக்காங்க. அது ஒரு சில பேருக்கு பிடிக்கும், இன்னும் ஒரு சில பேருக்கு பிடிக்காது. ஸோ உங்களுக்கு எப்படின்னு பாருங்கள். பட் இந்த டெக்ஸ்சர் வந்து நல்லா இருக்குது, ஒரு ரப்பரைஸ்டு ஃபினிஷிங் கொடுத்துருக்கிறது நல்லா இருக்குது. இந்த iQOO பிராண்டிங் இருக்குது அண்ட் சின்னதாக வந்து நடுவில் ஒரு டெஸ்டிங்லாம் இருக்குது. அது இல்லாமல் வெறும் பிராண்டிங் மட்டும் இருந்தால் பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அண்ட் இது கொஞ்சம் கிரிப்பியாகவே இருக்குங்க, சைடில் நல்லா கர்வியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இனான் ஃபீலும் வந்து நல்லாயிருக்கும். பட் இனான் ஃபீல் எவ்வளோ தான் நல்லா கொடுத்துருந்தாலுமே நீங்கள் சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ண முடியாது. கொஞ்சம் ஃபோன் வந்து நல்லா பெரிய ஃபோன் தான், சரிங்களா? அதே போல வெயிட் அப்படின்றத பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 208 கிராம் இருக்கும் அப்படின்றத நீங்கள் எதிர்பார்க்கலாம். நான் திக்னஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் திக்காக தான் இருக்கும், 8.44 mm இருக்கு. ஆனால் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. கையில் எடுக்கும்போது எனக்கு 200 கிராம் மாதிரி ஃபீல் ஆகலை. இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய ஸ்மார்ட் ஃபோன் இதை நல்லா பண்ணுறாங்க, அது வேறு இருக்கத்தக்க ஒரு விஷயம். சரி, ஆனால் முக்கியமான விஷயம் ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று 8GB RAM, இன்னொன்று 16GB RAM. ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் 256GB வேரியன்ட் மட்டும் தான், வேறு எதுவுமே வந்து கிடையாது. இது ஒன்று தான் ஆப்ஷன், சரிங்களா? ஓகே, ஆப்ஷன்ஸ் நல்லா இருக்குது. பட் 12GB RAM அப்படின்ற ஆப்ஷனே கிடையாது. ஒன்று இது இல்லாட்டி அது, அப்படியே டபுளாக வந்து கொடுக்குறாங்க. இது விர்ச்சுவல் ரேம் வேறு வந்து என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 24GB வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க. அதுக்கு ஏன்னா 256GB இருக்கே, அதில் 56GB கொடுத்துட்டா நாங்களும் 60GB 70GB ரேம்னு சொல்லிக்கலாமா? அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் வந்து நார்மலாக வந்து மல்டி டாஸ்கிங்கு கொஞ்சமாக யூஸ் ஆகும். அதை பெருசாக வந்து கன்சிடரே பண்ணாதீங்க, சரியா? நிறைய பேர் அதை சொல்ல மாட்டாங்க. பட் இந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கோங்க. பேஸ் வேரியன்ட், அதாவது 8GB ரேம் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 60,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் டாப் எண்ட், அந்த 16GB ரேம் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 65,000 ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ப்ரைஸிங்கில் அதுவும் iQOO பிராண்ட் கிட்ட இருந்து எதிர்பார்த்த பல விஷயங்கள் இவங்க கொடுத்துருக்காங்க. பட் ஒரு சில விஷயங்கள் இவங்க மிஸ் பண்ணியிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு IP ரேட்டிங் அவங்க கொடுக்கல அண்ட் வயர்லெஸ் சார்ஜிங்கும் கொடுக்கல. மேபி நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பீங்க, பட் அவங்க கொடுக்கல. பட் அது இல்லாமையும் 60,000 ரூபாய்க்கு இது ஓகேவா? என்ன நினைக்கிறீங்க? கனெக்டிவிட்டிக்காக இவங்க 9 5G பேண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இந்தியாவில் என்னென்ன 5G பேண்ட்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நானே 2-3 வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ அந்த 5G பேண்ட்ஸில் இதெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் அழகாக வந்து வாங்கிக்கலாம், பிரச்சனை இருக்கக்கூடாது. உங்களுக்கு Wi-Fi 6 கொடுத்துருக்காங்க, Bluetooth 5.3 இதில் இருக்குது. ஸோ இந்த iQOO 11 வாங்கலாமா எப்படி? ஸோ இந்த iQOO 11 வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலி கேம் விளையாடும் போதெல்லாம் செம்மையாக வந்து கொதிக்குது. நான் வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைமில் தூங்கும் போதே நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தான் எடுக்கிறேன் அப்படின்லாம் வந்து நான் போய் சொல்ல விரும்பல. இது ஸ்பான்சர் வீடியோவும் கிடையாது, ஸ்பான்சர் பண்ணாலும் சரி பண்ணாவிட்டாலும் சரி, உண்மை என்னவோ அதை தான் வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ இதுலேயுமே அதே மாதிரி தான், ப்ளஸையும் கேளுங்க மைனஸையும் கேளுங்க. ப்ளஸ் என்ன? டிசைன் நல்லா இருக்கு, டிஸ்பிளே நல்லா இருக்கு, உங்களுக்கு அவுட்டோர் இன்டோர் எல்லாத்துலேயுமே நல்லா இருக்கு, பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே வந்து நல்லா இருக்கு. Snapdragon 8 Gen 2 வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நல்லாவே வந்து இப்போதைக்கு வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. ஒர்க் ஆகுறதும் நல்லா ஆகுது, கேம் விளையாடாலும் வந்து நல்லா இருக்கிற மாதிரி தான் வந்து இருக்கு. ஸோ அதுலேயும் எந்த ஒரு விஷயம் வந்து கிடையாது. பேட்டரி லைஃபும் நல்லா இருக்கு. கேமரா சர்ப்ரைசிங்லி வந்து நான் எதிர்பார்த்ததை விட நல்லாவே வந்து இருக்குன்னு சொல்லலாம். முன்ன இருந்ததை விட நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. போன ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் அது ரியர் ஃபேசிங் கேமரால நல்லாவே வந்திருக்கு. நெகட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது செல்ஃபி கேமரால இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தேவைப்படுது. அண்ட் குறிப்பாக வீடியோ டிபார்ட்மெண்ட்ல கொஞ்சம் மைனஸ் தான் இருக்கு. ஏன்னா வெறும் 1080 30 FPS மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுது, 60 கிடையாது, 4K கிடையாது. அடுத்ததா ஓஎஸ்ல ஒரு சில பேர் காம்ப்ரமைஸ் பண்ணி சின்ன சின்ன ட்வீக்ஸ் எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். பட் நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே எனக்கு யூஸ் பண்ணணும்னா கொஞ்சம் கடுப்பாகும். அதெல்லாம் நீங்கள் ஆஃப் பண்ணுற வரைக்கும் ப்ளஸ் அந்த UI நீங்கள் பழகிற வரைக்கும் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். பட் மற்றபடி UI ஸ்னாப்பியாக இருக்குது. பட் ஸ்டில் நீட்ஸ் லாட் ஆஃப் ஃபிக்ஸஸ் அண்ட் அப்டேட்ஸ். இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுற பட்சத்தில் இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எங்களால் டெஸ்ட் பண்ணி பொறுமையாக போட்டாலும் ஓகே, நிறைய ஆதரவு கொடுக்குறீங்கன்னு சொல்லி தைரியமாக வந்து பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இடத்துல சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.